பாக்கியா, இனியா, ராமூர்த்தி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற இடத்துல அவங்க ஃப்ரெண்டு சாவித்திரியை பார்க்குறாங்க. ஈஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னை பார்த்ததில். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணமே பாக்கியா தான். பாக்கியா இல்லைனா உன்னை நான் பார்த்துருக்கவே முடியாது சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க, எந்தெந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அவங்களும் வேறு வேறு ஊரில் எல்லாரும் அந்தந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி இனியா, நாம் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாமா? அத்தை பேசிக்கிட்டு இருக்கட்டும். அவங்களோட பழைய ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவங்க நிறைய பேச வேண்டியது இருக்கும். நாம் இங்கேருந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே எழுந்து சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கோபி அப்படி எழுந்துக்கிறாரு. அப்படியே பார்க்குறாருன்னா ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ராதிகாவோட அம்மா காஃபி போட்டுக்கிட்டு அவரை கிராஸ் பண்ணி அப்படியே வராங்க. ராதிகாவுக்கு காஃபி கொடுக்குறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. அங்கே இப்போ தான் அவர் எழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நைட்டே அவரை நான் திட்டியிருப்பேம்மா, நீ தாம்மா விட்டுட்ட, திட்ட வேணான்னு சொன்னேன். இப்போ எழுந்துட்டாரா, இருங்கம்மா நான் போய் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. அம்மா அவரெல்லாம் விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. என்னங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா பயங்கரமாக தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்னது தலைவலிக்குதா? நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ குடிச்சிட்டு உங்கள் பையன் செழியன் கொண்டு வந்து வீட்டில் விடுறாரு. அந்த அளவுக்காக குடிப்பீங்க? ஏன் யோசிக்கவே மாட்டிங்களா? உங்களால் வர முடியாதா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குடியெல்லாம் விட்டுட்டேன், ஃபுல்லாக நான் குடியை விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டை பார்த்தேன், கொஞ்சம் சேர்ந்து குடித்தேன், அதனால் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அவர் அப்படி தான் ராதிகா பண்ணுவார். அவர்லாம் திருந்தவே மாட்டார். அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு கொடுக்காமலேயே இருக்கான். அவங்க அம்மா ஒரே தொல்லை இவ்வளோ நாளாக. எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க எங்கள் அம்மாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆமாம், அம்மாவை பற்றி பேசினாலே போதும் இவருக்கு அப்படி கோவம் பொத்துக்கிட்டு வருமே. அம்மா போகிறான் நான் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவை நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் கோபி, உங்கள் அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க தானே? ஆமாம், அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, கொலகாரி, அவங்க அம்மா ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபிக்கு பயங்கரமாக கோவருது. நான் தான் சொல்கிறேன்ல எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியல சொல்லிட்டு அப்படியே ராதிகாவோட அம்மாவை அடிக்க போயிட்டாரு. அப்படியே பார்க்குறாங்க ராதிகா, எல்லாருமே முறைக்கிறாங்க. அங்கேருந்து ராதிகாவோட அம்மா அப்படியே போகிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா மேலேயே நீங்கள் கை வைக்க போயிட்டீங்களா? என்ன கோபி, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? போங்க, போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணலை. எங்கள் அம்மாவை பற்றி அவங்க தப்பாக பேசினாங்க, அதனால் நான் அடிக்க போனேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. போங்க கோபி போங்க, தயவு செய்து போங்க, போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபி பயங்கர கோபமாக போகிறாரு. உள்ள ராதிகா அம்மா அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ராதிகாவும் பின்னாடியே போகிறாங்க. வீட்டில் செல்வி மாப் போட்டு வீட்டை தொடச்சிட்டே இருக்காங்க. அப்போ செழியன் வராரு. அக்கா எனக்கு ஒரு கப் காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, காஃபி தானே வேணும், அதுக்கு எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெனி போய் போடுறாங்க. ஐயோ ஜெனி வேணாம் ஜெனி அப்படின்னு செழியன் சொல்கிறாரு. செழியா நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ வாயிலே வைக்க முடியல. அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு இந்த காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஏன் நல்லா இல்லையா, இன்னொரு வாட்டி நான் போட்டோமா? ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் அங்கேருந்து போகிறாரு. எழில் உங்களுக்கு வேணுமா, நான் இன்னொரு வாட்டி போட்டு தரட்டுமா? ஐயோ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அவர் போகிறாரு. செல்வி அக்கா உங்களுக்கு வேணுமா? ஐயோ மாடியில் துணி காயுதுமா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன நம்ம காஃபி பார்த்து எல்லாரும் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி